அனைவரையும் வாழ்த்துகிறேன். பகுப்பாய்வு சமூகம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது. சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் நிறுத்தலாம். நீங்கள் அனைத்து நிறுவனங்களின் குறிகாட்டிகளையும் கவனமாக பார்க்கலாம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய அடிப்படை குறிகாட்டிகளை பார்ப்போம். ஜென்மேப் ஏடிஆர், டிக்கர் GMAB. மதிப்பாய்வு மே 23, 2025 இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாட்டின்படி குரு வித் மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஜென்மேப் AS துணைப்பிரிவைச் சேர்ந்தது. ஆன்கோலஜி டார்கெட்டட் தெரபி 22 நிறுவனங்கள் பகுப்பாய்வில் ஈடுபட்டுள்ளன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர் அட்டவணையை தேடுங்கள். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் முடிவு பின்வருமாறு. 10 புள்ளிகளில் மே 7. துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு 0.9 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி மதிப்பெண் 1.9 புள்ளிகள் என்பதை கவனத்தில் கொள்ளலாம். 7.5 புள்ளிகளுக்கு எதிராக ஜென்மேப் AS நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். ஜென்மேப் AS மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம். ஜென்மேப் ADR -29.1% மாற்றத்தைக் காட்டியது. 11.3% துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக. ஒரு நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஜென்மேப் ADR $12.93 பில்லியன் ஆகும் மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $48 பில்லியன். ஜென்மேப் AS 26.942% பங்கைக் கொண்டுள்ளது. இது துணைப்பிரிவில் உள்ள தலைவர்களில் ஒருவர். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $5.28 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் $14 பில்லியன். ஜென்மேப் ADR 36.728% பங்கைக் கொண்டுள்ளது. பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஜென்மேப் ADR சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் 26.942%. புத்தக மதிப்பு 36.728%. இது சந்தை மூலதன பங்கை விட 36% அதிகம். சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் நல்லது 1. ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனம் 0.15 பில்லியன் நிதி பொறுப்புகளைக் கொண்டுள்ளது. புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் 3%. நிறுவனத்தின் கடன் நிலை மதிப்பீடு மிகவும் நல்லது 2. நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் ஏப்ரல் 11. துணைப்பிரிவு சராசரி 0 ஆகும். இது துணைப்பிரிவு சராசரியை விட கணிசமாக சிறந்தது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் இலாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மிகவும் நல்லது 2. கடந்த 12 மாதங்களில் லாபம் $1135 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $1100 மில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய அளவை விட 3.1% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் 4. துணைப்பிரிவின் சராசரி 7 ஆகும். இது துணைப்பிரிவை விட 43% குறைவு. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருவாய் $3230 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $3130 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதைய அளவை விட 3% குறைவு.
துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் குறிகாட்டியின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். விளிம்பு நிலை 35.1%. துணைப்பிரிவில் சராசரி -16.1%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 51.3%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது விளிம்பு மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவின்படி பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 37.813%. இது சந்தை மூலதனப் பங்கை விட 40% அதிகம். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு $4,820,000. துணைப்பிரிவில் $6,765,000 உள்ளன. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 28.8%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாபம் 42.300. துணைப்பிரிவுக்கான சராசரி கழித்தல் 15.61 மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் புள்ளிவிவரங்களுக்கான சராசரி வித்தியாசம் $579,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு வருவாயின் பங்கு $1,205,000. துணைப்பிரிவு $968,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 24%. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். 7.9% துணைப்பிரிவின் சராசரியுடன் ஒப்பிடும்போது குறுகிய பங்குகளின் எண்ணிக்கை 0.4% ஆகும். இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் சாத்தியமான அபாயத்தின் குறிகாட்டியாகும். தொழில்நுட்ப காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 59% அளவைக் காட்டுகிறது. ஜென்மேப் AS துணைப்பிரிவிற்கு RSI நிலை 14, 57%. நிறுவனத்தின் பங்கு உண்மையில் தோராயமாக $21.02 என மதிப்பிடப்படுகிறது. நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு தோராயமாக $30.69 ஆகும். தற்போதைய விலைக்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக 46%. ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். இது அனைவருக்கும் கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் தகவல் அமைப்பின் பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரூவ் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பங்கு மதிப்பீட்டின் முடிவுகளின் அடிப்படையில் ஜென்மேப் AS தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரூவ் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது. $21.03 வாங்கும் வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் மிகவும் உயர்ந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது. நிறுவனத்தின் மதிப்பீட்டு முறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. அகிமின் குறியீடு. லாபம் ஆகஸ்ட் 23 முதல் 1 வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 18.96 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது ஸ்டாக் நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படவில்லை என்றால் ஜூன் 22, 2025 அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது அந்த தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில் டிக்கர் BPMC எதிர் விற்பனை பரிவர்த்தனையாக இருக்கும். இருப்பு பரிவர்த்தனை குறித்து வீடியோ சேனலில் ஏற்கனவே வெளியிடப்பட்டதாக இருக்கும். எந்த ஆர்டர்களையும் மூடும் போது அடிப்படை அல்லது சமநிலை. இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது. இறுதி வரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. குரூவ் மார்க்கெட்ஸ்